புவி வெப்பமயமாதல் அதிகரிப்பு காரணமாக தொடர்ந்து கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு பேராபத்து இருப்பதை ஆய்வு முடிவுகள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. இதுகுறித்த தகவல்களை பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். பருவநிலை மாற்றத்தால் புவி வெப்பமயமாதல் அதிகரித்து கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது. இது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் இதுகுறித்து ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். தமிழகத்தின் 14 மாவட்டங்கள் இந்த ஆபத்தை எதிர்கொள்வதாக ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், சென்னை போன்ற முக்கிய மாவட்டங்கள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்வேறு உலகளாவிய ஆய்வுகள் கடலோர பகுதியில் மட்டுமே கடல் மட்ட உயர்வை ஆய்வு செய்கின்றன. ஆனால் பேராசிரியர் ராமச்சந்திரன் குழுவினர் ஆழ்கடலில் 20 முதல் 40 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஆய்வு நடத்தி கடல் மட்ட உயர்வால் ஏற்படும் பாதிப்புகளை துல்லியமாக பதிவு செய்துள்ளனர். இந்த ஆய்வு முடிவுகள் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்து ஆழமான கேள்விகளை எழுப்பியுள்ளன. தற்போதைய கார்பன் உமிழ்வு தொடர்ந்து அதிகரித்தால் 2050ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் கடல் மட்டம் 25.3 சென்டிமீட்டராகவும் 2100க்குள் 73 சென்டிமீட்டராகவும் உயரக்கூடும். நாகப்பட்டினம் இந்திய அளவில் கடல் மட்ட உயர்வால் அதிகம் பாதிக்கப்பட்ட 2வது மாவட்டம். இங்கு 341 ஹெக்டேர் நிலப்பரப்பு ஏற்கனவே கடலுக்குள் சென்று விட்டது. திருவாரூர் 6வது இடத்திலும் சென்னை 31வது இடத்திலும் உள்ளன. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், கடலூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் அதிகபட்ச பாதிப்பை சந்தித்துள்ளன. கடல் மட்டம் உயர்வது கடலோர பகுதிகளை அரிப்பதோடு மட்டுமல்லாமல் நிலப்பகுதிக்குள் சுமார் 6 முதல் 10 கிலோமீட்டர் வரை கடல் நீர் ஊடுருவி நிலத்தடி நீரை உவர் நீராக மாற்றுகிறது. இதனால் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பெரும் அச்சுறுத்தல் உருவாகிறது. கார்பன் உமிழ்வை குறைப்பதன் மூலம் மட்டுமே தமிழ்நாட்டின் கடலோர மக்களை பாதுகாக்க முடியும் என்பதையே ஆய்வு முடிவுகள் வலியுறுத்துகின்றன.